நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும். ஆனா எப்போ அந்த வேலையை தாண்டி ஒரு வாழ்க்கை லட்சியமா மாறுது? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதையை தான் பார்க்க போறோம். டாக்டர் வி கோபால். அவரோட தமிழ் பயணம் ஓய்வே இல்லாத ஒரு பயணம். வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். ஓய்வு காலம். இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது? பொதுவா நமக்கு என்ன தோணும்? ரிலாக்ஸ் பண்ணணும், டிராவல் பண்ணணும், வாழ்க்கையை கொஞ்சம் மெதுமா வாழணும், இப்படிதானே? ஆனா சிலருக்கு மட்டும் இந்த ஓய்வு காலம்தான் அவங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வைக்குது. சரி, இப்போ ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் வருது பாருங்க. 122. இது வெறும் நம்பரா? இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிங்க. இந்த நம்பரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நம்பர் 55. முதல்ல பார்த்த அந்த 122க்கும் இந்த 55க்கும் ஒரு ஆழமான சம்பந்தம் இருக்கு. இது வெறும் கணக்கு இல்லைங்க, இது ஒரு மனுஷனோட தொடர்ச்சியான அர்ப்பணிப்போட கதை. நாம முதல்ல பார்த்தோமே, அந்த நம்பர்களோட மர்மம் என்னன்னு தெரியுமா? அது டாக்டர் கோபாலோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்ல தான் இருக்கு. ஆமாங்க, இந்த டிஜிட்டல் காலத்துல அவர் தமிழுக்கு செஞ்ச சேவைகளோட அளவுகோல் தான் அந்த நம்பர்ஸ். சரி, அந்த 122 என்னன்னா, அவர் ஆன்லைன்ல நடத்தின வாரம் ஒரு பத்திரிகை தொடர் நிகழ்வுகளோட எண்ணிக்கை. அப்போ அந்த 55 அது இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற வாரம் ஒரு பதிவு தொடரோட எண்ணிக்கை. இது மட்டும் இல்லாம உலக தமிழ் பேரியக்கத்தோட கூட்டு மாவட்ட ஆளுநராகவும் தன்னோட தமிழ் பணியை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் இவ்வளோ ஒரு எனர்ஜியோட ஒருத்தரால எப்படி இயங்க முடியுது? இந்த ஆர்வம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதற்கான விதைகள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவரோட கல்வி பணியிலேயே விதைக்கப்பட்டுடுச்சு. வாங்க அந்த அடித்தளம் எவ்வளோ வலுவானதுன்னு பார்க்கலாம். அவரோட பயணம் 1989ல ஆரம்பிக்குது. மதுரை யாதவர் கல்லூரியில அசோசியேட் ப்ரொஃபஸரா ஜெயறாரு. அதுக்கப்புறம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலையும் பார்ட் டைம் ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்காரு. 1-2 வருஷம் இல்ல, சரியா 30 வருஷம். இவ்ளோ பெரிய ஒரு சிறப்பான கல்வி சேவைக்கு அப்புறம் 2019ல தான் அதிகாரப்பூர்வமா ரிட்டையர் ஆகுறாரு. அவரோட கல்வித் தகுதிகளை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். தமிழ்ல எம்ஏ, ஜேர்னலிசத்துல எம்ஏ, அப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி. இதோட நிக்கல, ஜேர்னலிசம்லயும் காந்திய சிந்தனையிலையும் டிப்ளமோ வேற முடிச்சிருக்காரு. இந்த லிஸ்டே சொல்லுது அவரோட அறிவு தேடல் எவ்ளோ ஆழமானதுன்னு. 74. இது என்ன நம்பர் தெரியுமா? அவர் பல புத்தகங்கள்லயும் பத்திரிகைகள்லயும் எழுதின கட்டுரைகளோட எண்ணிக்கை. நினைச்சு பாருங்க, ஒரு அறிஞரா அவரோட பங்களிப்பு எவ்வளோ பெருசுன்னு இதுவே ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லைங்க, அவரோட பிஹெச்டி ஆய்வு இருக்கு இல்லையா, அது தமிழ் இதழியல் வரலாறு 1921 1940 அப்படிங்கிற பேர்ல ஒரு முக்கியமான புக்காவே வெளிவந்திருக்கு. இதழியல் துறையில இது ஒரு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரோட தாக்கத்தை வெறும் புத்தகங்கள்லயும் கட்டுரைகள்லயும் மட்டும் அளந்துட முடியாது. அவர் உருவாக்கின மனுஷங்களை வச்சுதான் அதை அளவிடணும், இல்லையா? 78. இது யாருன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் கோபாலோட வழிகாட்டுதல்ல எம்ஃபில் பட்டம் வாங்கின மாணவர்களோட எண்ணிக்கை தான் இது. அடுத்தது 13. இவர் வழிகாட்டுதல்ல பிஹெச்டி வாங்கின ஆய்வாளர்களோட எண்ணிக்கை. அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 100 அறிஞர்களை இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி உருவாக்கி இருக்காரு. இதுதாங்க உண்மையான ஒரு லெகசி. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தாண்டி அவரோட குணத்தை பாருங்க. அவர் பார்வை இல்லாத மாணவர்களுக்காக அவங்க ஹாஸ்டலுக்கே போய் பாடம் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக தேர்வுகளையும் எழுதி கொடுத்திருக்காரு. இது வெறும் வேலை இல்லைங்க, இதுதான் மனிதம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் கோபால் உண்மையில ஓய்வே எடுக்கல. அவரோட கடந்த காலத்தையும் இப்போதைய வாழ்க்கையும் அவரோட லட்சியத்தையும் இணைக்கிற ஒரு நூல் இருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். அவரோட அதிகாரப்பூர்வ ரிட்டையர்மெண்ட் தேதி 2019. ஆனா அவரோட தமிழ் பணி அதுக்கு ஓய்வே கிடையாது. அது ஒரு வாழ்நாள் பயணம். ஒன்னு வெறும் தேதி, இன்னொன்னு ஒரு லட்சியம். இந்த ஒரு வரி நம்ம பார்த்த எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. பணி ஓய்வு பெற்ற பிறகும் தமிழ் பணியிலிருந்து ஓய்வு பெறாமல் இன்றும் இயங்கி வருகிறார். இதுதான் அவரோட வாழ்க்கையோட மொத்த சாராம்சமே. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒருத்தரோட பேஷன் அவரோட வாழ்க்கையோட நோக்கமாவே மாறிடுச்சுன்னா அந்த பயணத்துக்கு என்னைக்காவது முடிவுன்னு ஒன்று இருக்குமா? நீங்களும் யோசிச்சு பாருங்க.